ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்றுக்கு நம்ம 10th சயின்ஸ் ஃபஸ்ட் யூனிட் வந்து இனர்ஷியா வரைக்கும் பார்த்துருந்தோம். அப்படி தானே? அப்படின்னா என்னது இனர்ஷியா ஆஃப் மோஷன், அதோட டைப்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அதை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி லீனியர் மொமெண்டம் அதுலேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் 10th சயின்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டோட கண்டினியூஷன். லீனியர் மொமெண்டம் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. The impact of a source is more if the velocity and the mass of the body is more. ஒரு நம்ம வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, ஃபோர்ஸோ இல்லை வந்து அதோட அந்த ஒரு பாடியோட மாஸோ வெலாசிட்டியோ அதிகமாச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். புரிஞ்சா? இஃப் த வெலாசிட்டி அண்ட் த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் மோர், அந்த பாடியோட வெலாசிட்டியோ மாஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். To quantity, the impact of a force exactly a new physical quantity known as a linear momentum is defined. அந்த நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அது வந்து அந்த வெலாசிட்டியையும் மாசும். ஒரு ஃபோர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால அது குவான்டிட்டியும் ஓட இம்பேக்ட் வந்து அதோட நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸுக்கு பொறுத்து தான் இருக்குது. த லீனியர் மொமெண்டம் மெஷர்ஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் ஆன் ஏ பாடி. ஒரு லீனியர் மொமெண்டம்னா அந்த ஒரு பாடி, அந்த பாடியில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட அளவை வச்சுட்டு நம்ம இந்த லீனியர் மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணலாம். இனி வந்து the product of mass and velocity of a moving body gives magnitude of linear momentum. The product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. It acts in the direction of velocity of the object. ஒரு பொருள் மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அதனோட மாஸும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது தான் லீனியர் மொமெண்டம். ஓகே, இட் ஆக்ட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. அது ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பொறுத்தும் டிஃப்ரெண்ட் ஆகும். லீனியர் மொமெண்டம் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. லீனியர் மொமெண்டம் அப்படின்னா அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இப்போ வந்து லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா, லீனியர் மொமெண்டம் தட் இஸ் ஈக்குவல் டு mass into velocity. Linear momentum P மென்ஷன் பண்ணுவாங்க. P equal to mv. It helps to measure the magnitude of a force. Unit of momentum SI system is, அதோட SI system நம்ம படிச்சு வச்சிருக்கோம். SI system is kilogram meter second. Kilogram meter second. And இப்போ இந்த S the whole power 1 minus 1 இருக்குல்ல, அப்படின்னா 1/s meter per second, kilogram meter per second. And in CGS system its unit is gram s inverse. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த லீனியர் மொமெண்டத்தோட ஃபார்முலானா மாஸும் ஒரு பொருளோட மாஸும் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் அந்த லீனியர் மொமெண்டம் கிடைக்கும். யூனிட் ஆஃப் மொமெண்டம் வந்து எஸ்ஐ சிஸ்டம் வந்து கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். சிஜிஎஸ் சிஸ்டம்னா யூனிட் வந்து என்னது கிராம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டனின் ஃபர்ஸ்ட் லா, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. திஸ் லா ஸ்டேட்ஸ் எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இட் கிவ்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அஸ் வெல் as inertia. இம்பார்ட்டண்டான ஒரு டெஃபினிஷன். எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஒவ்வொரு பாடியும்
ஒன்று அது வந்து ரெஸ்ட்லேயே ஸ்டேட் பண்ணணும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் ஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போயிட்டே இருக்கும். அதில் வந்து என்ன கொடுக்கக்கூடாது, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாத வரைக்கும். ஃபஸ்ட் பாருங்கள், எவ்ரி பாடி கண்டினியூஸ் பி இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு பாடி ஒன்று மூவ் பண்ணிகிட்டு இருக்கும், இல்லை ஸ்டே எப்படி ரெஸ்ட்டில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அந்த பாடி அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பாஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து மூவ் ஆகுமே தவிர எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாத வரைக்கும் அது அதே நிலைமையில தான் இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோர்ஸ் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் இவ்வளோ தூரம் வந்தது எல்லாமே ஃபோர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். ஒரு எக்ஸ்டர்னல் இழுக்கிறது இல்லைன்னா தள்ளுறது, புஷ் பண்ணுறது இல்லை புல் பண்ணுறது, ஒரு எக்ஸ்டர்னல் எஃபர்ட் நம்ம கொடுக்குறோம்ல அதுதான் வந்து என்னது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ப்ரொடியூசஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் ஏ ஸ்டாட்டிக் பாடி. ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருளை இல்லை ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்குன்னா அதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு இல்லை அதை மூவ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறது, அதுதான் என்னது ஃபோர்ஸ். ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் பாடி, ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லை அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, அதுதான். ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் ஏ மூவிங் பாடி. இல்லை ஒன்று வந்து என்னது ரெஸ்ட்டில் இருக்கிறத அதை வந்து மூவ் பண்ணுறதுக்கான வேலை, இன்னொன்று என்னது மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னது ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் என்னது ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எ மூவிங் பாடி. நம்ம ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அந்த ஃபோர்ஸை தான் என்ன பண்ணுறோன்னா ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லை அதுக்கு ட்ரை பண்ணுறோம், அப்போ அதோட டைரக்ஷன் என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. விசைக்கு 3 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. 3 definition is there. Force has magnitude and direction, so it is a vector quantity. ஃபோர்ஸ் வந்து என்னது வெக்டர் குவான்டிட்டி. இது என்னது மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். ஃபோர்ஸுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்குது டைரக்ஷனும் இருக்குது. மேக்னிடியூட்னா மதிப்பு, எண் மதிப்பு, டைரக்ஷன் திசை இருக்குது. ஸோ இது வெக்டர் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஓகே. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் based on the direction in which the forces act, they can be classified into 2 types as like parallel forces and unlike parallel forces. 2 types, okay? ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள். லைக் பேரலல்னா ஒரே பேரலாக போகிறது, அன்லைக் பேரலல்னா மாறுபட்ட விசை கொடுக்கறது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். 2 or more forces equal or unequal magnitude acting along the same direction. 2 இல்லைன்னா 2க்கு மேலே உள்ள சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது போச்சுன்னா அது என்னது ஒத்த இணை விசைகள். 2 இல்லைன்னா 2க்கு மேலே உள்ள விசை ஒரே திசையில் ஒரு பொருளுக்கு இணையாக போச்சுன்னா அது வந்து ஒத்த இணை விசைகள், அதாவது லைக் பேரலல் ஃபோர்ஸ். Unlike parallel force-னா 2 or more equal forces, unequal forces act along opposite direction parallel to each other. 2 விசை வந்து சமமாக போயிட்டுருக்குன்னா எதிர் திசையில் அந்த விசைகள் வந்து செயல்பட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அன்லைக் parallel forces அப்படின்னு சொல்கிறாங்க. parallel forces, unlike parallel forces. Resultant force. Next, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நான் அந்த கீழே பாருங்கள், இந்த லைக் பேரலல் ஃபோர்ஸும் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஒரே திசையில். நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க, லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் பாருங்கள். ஒருத்தங்க முன்னாடி இருந்து இழுக்கிறாங்க, பின்னாடியிலேருந்து ஒருத்தங்க தள்ளுறாங்க. அதுதான் என்னது லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அன்லைக் பேரலல்னா ஒருத்தங்க 2 சைடும் இழுக்கிறாங்க. அதான் ஒருத்தங்க இங்கேயும் இழுக்கிறாங்க, அவங்களும் இங்கே இழுக்கிறாங்க. அதுதான் வந்து என்னது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் 2 ஃபோர்ஸும் வந்து ஒரே திசைக்கு போகும், ஒரே இதில் போயிட்டுருக்கும். ஒருத்தங்க இழுக்கிறாங்கன்னா ஒருத்தங்க தள்ளுவாங்க, ஆனால் ஒரே திசையில் போய்ட்டுருக்கும். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ஒருத்தங்க புஷ் பண்ணும்போது ஒருத்தங்க புல் பண்ணுவாங்க, அப்போ வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் போயிட்டுருக்கும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட்னா தொகுபயன் விசை. when several forces act simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by a single force, which termed as resultant force. Resultant force. ஒரு பொருளில் வந்து நம்ம ஒரு பாடியில் வந்து நிறைய ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது அது எல்லாம் சேர்ந்து ஒரு தனிமையான இன்னொரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறது. மல்டிபிள் ஃபோர்ஸஸ் கம்பைன்டு அது எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு எஃபெக்டை கொடுக்குது. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு த வெக்டர் சம் ஆடிங் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் வித் த டைரக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ். இது வந்து இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, எல்லா வெக்டர் விசைகளின் கூடுதலுக்கு சமம். அதாவது என்னது, மேக்னிடியூட் ஃபோர்ஸை அதோட டைரக்ஷனில் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இங்கே வந்து if the resultant force of all the forces acting on a body is equal to 0, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணுறது 0வாக இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணுற வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவாங்க. சச் ஃபோர்ஸஸ் ஆர் கால்டு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஒரு ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணுற வேல்யூ வந்து 0 ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து சமமாக இருக்கும், அந்த பாடி வந்து சமமாக இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்க, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிசல்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து drawing water from a wall, force applied with a crowbar forces on a weight balance. drawing water from a well, கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது தானே. அதில் ஒரு க்ரோ இருக்கும் தெரியுமா, க்ரோ பார், அது வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுது பார்த்தீங்களா. அது வந்து என்னது, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். சரியா? A system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite in direction. Such force is called equilibriant. ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னா அது வந்து அந்த பொருளை வந்து ஈக்குவலாக கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தான் வந்து என்னதுன்னா ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவாங்க. இப்போ தராசு தட்டுனா இந்த பக்கம் ஒன்று வச்சோன்னா அது என்ன பண்ணும், ஒரு சைடு டவுன் ஆகும். ரைட் சைடு கொஞ்சம் திங்ஸ் வச்சோன்னா ரைட் சைடு டவுன் ஆகும், லெஃப்ட் சைடு அப் ஆகும். திரும்ப நம்ம லெஃப்ட் சைடு கொஞ்சம் திங்ஸ் வச்சோன்னா அது ஈக்குவலுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். கரெக்டு தானே? அதுதான் ஈக்குவலிபிரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1.4.5 ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ரொட்டேட். ஹேவ் யூ அப்சர்வ் த பொசிஷன் ஆஃப் த ஹேண்டில் இன் அ டோர்? நம்ம வந்து டோரில் வந்து ஹேண்டில் வந்து எங்கே இருக்குது நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? இட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் அட் த எட்ஜ் ஆஃப் டோர் அண்ட் நாட் அட் சம் அதர் பிளேஸ். அது எப்போவுமே எட்ஜாக அந்த டோரோட எட்ஜில் தான் இருக்கும், பிளேஸ் பண்ணியிருப்பாங்க.
ஏன் அப்படி வேறு எந்த பிளேஸ்லையும் என்ன பண்ண பிளேஸ் பண்ண மாட்டாங்க? ஏன்? Have you tried to push a door by placing your hand closer to the hinge or the fixed edge? What do we observe? நம்ம வந்து கதவை வந்து அந்த எண்டில் பிடிச்சி புஷ் பண்ணும்போதோ புல் பண்ணும்போதோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த இதில் வந்து அந்த கிங்ஸ் போயிருக்கு தெரியுமா, கிங்ஸஸில் வந்து நம்ம ஹேண்டை விட்டு பிடிச்சி இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அதில் என்ன நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, the door can be easily opened or closed when you apply the force at a point far away from the fixed edge. ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணணுன்னாலோ மூடணுன்னாலோ அந்த ஃபோர்ஸை வந்து கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். In this case, the effect of force you apply to turn the rod fixed edge. The turning effect of the applied force is more when the distance between fixed edge and the point of application of force is more. இது கதவோட அந்த அது மாட்டியிருப்பாங்க தெரியுமா, அது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. எனவே அதனால அங்கே ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது அது ஒரு டேர்னிங் எஃபெக்டாக மாறுது. சரி, அதோட டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து டேர்னிங் எஃபெக்ட் ஆகுது. ஸோ அது என்ன பண்ணுது, நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுது, க்ளோஸ் பண்ண முடியுது. அங்கே ஒரு டேர்னிங் எஃபெக்ட் க்ரியேட் ஆகுறதுனால இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் பாருங்கள், கிங்ஸ் இங்கே இருக்குது, நம்ம வந்து நம்ம கைப்பிடிக்கிற ஹேண்டில் இங்கே இருக்குது, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இதில் ரொட்டேட் ஆகுது. அப்போ அதில் ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் கிளியர் ஆகுது. ஓகேயா? The axis of the fixed edge about which door is rotated is called axis of rotation. அந்த ரோடில் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேஸை தான் நம்ம இங்கே மூவ் பண்ணும்போதும் இழுக்கும் போதும் தள்ளும் போதும் ஒரு ஃபோர்ஸ் அங்கே கொடுக்கும்போது அதில் ஒரு ஆக்சிஸ் க்ரியேட் ஆகுது. அதை தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சால் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஐ திங்க் இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். Fix one end of a rod to the floor wall to apply force, other end tangentially. The rod will be turned about the fixed point is called point of rotation. அது வந்து ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணோன்னா, இப்போ ஒரு கதவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுழற்புள், அதில் வந்து டோரில் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிங்ஸ் இருக்குது. அதை வந்து எதுலையாவது ஒன்றில் கதவை வந்து ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரொட்டேட் பண்ணும்போது அதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது மையப்புள்ளி, சாரி அப்படி சொல்லுவாங்க. ஓகே, பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். The rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called moment of force. About that point or torque, டவுன்னு சொல்லுவாங்க. இதான் டவுன் ஷார்ட்டாக சொல்லுவாங்க, டர்க்யூ. டார்க்யூ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் விசையின் திருப்புத்திறன், அதோட பேர். ஒரு ஒரு புள்ளியில் ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை ரொட்டேட்டிங் எஃபெக்ட் அதை க்ரியேட் பண்ணுறது தான் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். இதோட ரொட்டேஷன் வந்து என்னென்னா டவ். இதை தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இதை தான் டவ்னு சொல்லுவாங்க. டார்க்கு டவ். ஓகேயா? இட் இஸ் மெஷர்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் fixed point or the fixed axis and the line action of the force. இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லித்தரேன். ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ் டவ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. ஒரு பாயிண்டில் நம்ம இங்கே பார்த்தோம் தெரியுமா, ஒரு கதவை வந்து மாட்டி வச்சுருக்கோம். அப்போ அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணும்போது அதில் ஒரு
வேவ் வரும், அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணும்போது ஒரு வேவ் வரும். இமேஜின் பண்ணி பாருங்கள் டோரில். அப்போ அதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை ஒரு வேல்யூ மூலம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதை தான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். அதோட பாயிண்ட் வந்து சவ் அப்படிங்கிற சிம்பிளில் பண்ணுவாங்க. இட் இஸ் மெஷர்டு பை த நோட்டேட் பண்ணுவாங்க. இட் இஸ் மெஷர்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸோட ப்ராடக்டோட ஃபோர்ஸ் மல்டிப்ளை இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். சரியா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சவ் கிடைக்கும். சவ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இட் இஸ் ஆக்டிங் அலாங் டைரக்ஷன் perpendicular to the plane containing the line of action of force and the distance. Its SI unit is nm. இது இந்த சவ் வந்து என்னென்னா ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஓகேயா? இதோட ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் நம்ம எங்கே கொடுக்குறோம், இந்த டைரக்ஷன் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் தெரியுமா, அதோருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதோட எஸ்ஐ அலகு வந்து என்னது, நியூட்டன் மீட்டர். எஸ்ஐ அலகு நியூட்டன், என்எம்னா நியூட்டன் மீட்டர். ஓகேயா? தென் கப்பிள்னு கொடுத்தாங்க பாருங்கள். கப்பிள் two equal and unlike parallel forces applied simultaneously at two distinct points constitute a couple. Two equal and unlike parallel forces applied ஒரு ரெண்டு ஈக்குவல் இல்லது அன்லைக்கான parallel forces வந்து simultaneously அப்ளை பண்ணும்போது two distinct point constitute a couple. ஒரே நேரத்தில் ஒரு பொருளுக்கு மேலே ரெண்டு இடத்துல இருந்து ஒரு விசையை நம்ம கொடுக்கும்போது அது வந்து எதிரெதிர் திசையில் போச்சுன்னா அதை வந்து இரட்டை விசைகள் அல்லது கப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பட் ஏ கப்பிள் ரிசல்ட் இன் காஸ் ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஏ கப்பிள் இஸ் நோன் அஸ் மூமெண்ட் ஆஃப் கப்பிள். இது வந்து ஜீரோ ஆச்சுன்னா இங்கே இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி டிரான்ஸ்லேட்டரி மோஷன் since the resultant is zero, but a coupled result in cause the notation of body. இதை வந்து ஜீரோ வர இந்த ரெண்டு எதிரெதிர் திசையில் போகும்ல, இதோட மதிப்பு வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதை வந்து மொமெண்ட் ஆஃப் கப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு டேர்னிங் டேப்பை டேர்ன் பண்ணும்போது தண்ணி என்ன செய்யுது, தண்ணியோட ஃபோர்ஸும் கிடைக்குது. அது ரெண்டும் என்ன செய்யுது, சேம் டேர்ன் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது, மூடும்போது இந்த பக்கம் டைரக்ட் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன், அந்த பக்கம் டைரக்ட் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன். இதை தான் திருகின் சுழற்சி. அடுத்து வைண்டிங் ஆர் அன்வைண்டிங், ஸ்க்ரூ வைண்ட் பண்ணும்போது, டேப் ஸ்பின் பண்ணும்போது, எக்ஸெட்ரா. மொமெண்ட் ஆஃப் கப்பிள் இஸ் மெஷர்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் எனி one of the forces and the perpendicular distance between the line action two forces. The turning effect of a couple is measured by magnitude of its moment. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அதோட அந்த மொமெண்ட் ஆஃப் கப்பிள் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸையும் அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அந்த ஆக்ஷன்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குமோ அதை வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணுறாங்க. மொமெண்ட் ஆஃப் கப்பிள். The unit of moment of a couple is Newton's meter. SI system and dyne CM system. CM in CGS system என்னன்னா சென்டிமீட்டர். ஓகே, CGS சிஸ்டத்தில் வந்து என்னன்னா டைன் சென்டிமீட்டர். SI சிஸ்டத்தில் நியூட்டன் மீட்டர். ஓகே, by convention the direction of moment of force or couple is taken positive if the body rotated anti-clockwise direction. இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த பாடியோட பாடி வந்து ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆனால் அதோட கப்பிள் ஃபோர்ஸ் ஆர் கப்பிள் வந்து பாசிட்டிவ், கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆனால் நெகட்டிவ். ஓகேயா? கிளாக்வைஸ் மூமெண்ட்டும் ஆன்டி கிளாக் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது clockwise and anti-clockwise. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு
நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீண்டும் பார்க்கலாம். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.